சேதுவும் தமிழும் சேர்ந்ததுக்கு பிறகுதான் இங்கே ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. சேது தமிழ் அங்கே அவர் அப்போ அந்த கடிதத்தை வாசிக்க இங்கே வந்துட்டு ரெண்டு பேருமே இங்கே வாக்கு கொடுத்து தாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்றோன்ற மாதிரி சபதத்தை எடுத்துக்கவும் செய்கிறாங்க. கடைசியில் அப்போ தான் நினச்சதெல்லாம் நடந்துடுச்சுன்னு கருப்பு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இந்த கிளவி செஞ்சு வச்சுட்டு போயிருக்கேன்னு அங்கே ஈஸ்வரியிலேருந்து தாமரையிலேருந்து எல்லாமே கோவத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. தம்மாவை நினச்சி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ தான் சிரிச்சபடி அந்த விஷயத்தை பார்த்தபடி அந்த விஷயம் தெரியாமல் எல்லாருமே கிளம்புற போது உடனே அங்கே வந்த கருப்பும், அதான் நீ நினச்சது நடந்துச்சுல, இதுக்கப்புறமும் ஏன் இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கேன், கிளம்பு அப்படின்னு சொல்லி இங்கே கருப்பு வந்துட்டு சொல்லும்போது அதுக்கு அப்போ தான் வந்துட்டு எதுவுமே பேசாமல் இருக்காங்க. டேய் என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி எல்லாமே கருப்பை பார்க்குறாங்க. என்ன பார்த்தா இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க, கிளம்பு புரியா இல்லைன்னு சொல்லி கிளம்பும்போது அப்போ அப்படியே சரிஞ்சு கீழே விழுகிறாங்க. சரிஞ்சு கீழே விழுகும்போது இதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. அப்பத்தா கிளம்பு, அப்பத்தா நாடகத்தை நடத்தாத, அப்பத்தா கிளம்பு அப்பத்தான்னு சொல்ல, என்ன நடக்குது கருப்பு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, அம்மா இறந்து போயிடுச்சு, அது உனக்கு புரியலையா, நீ அவங்க மேலே வச்சிருக்க பாசம் எல்லாம் சரிதான், அதுக்காக இப்படி அம்மாவை எடுக்க போகிற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல, ஐயோ இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரையும் அப்பத்தா என்கிட்ட நல்லா தான் பேசிச்சுட்டு இருந்துச்சு, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட தண்ணி தாகமாக இருக்குன்னு சொல்லி தண்ணி கேட்டது, நான்லாம் எடுத்தான்னு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, டேய் எல்லாரும் இங்கே தானடா இருக்குன்னு சொல்ல, வெளியில் ஏதோ குடிச்சிட்டு 4-5 பேர் பிரச்சனை பண்ணாங்கன்னு எல்லாரும் வெளியே வேடிக்கை பார்க்க போனியலே, அந்த நேரத்தில் தான் அப்பத்தாவுக்கு தண்ணி கொண்டு வந்தே கொடுத்தேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தான் என்கிட்ட பேசிட்டு தான் இருந்துச்சுன்னு சொல்ல, என்ன சொல்கிற நீ, சன்னாசி உன்னை கருப்பு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க, ஆமாம் இப்போது தமிழும் சேதுவும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த பிளானை பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட எல்லாத்தையுமே செஞ்சிச்சு, இப்போ என்னடானா கிளம்ப மாட்டுது, ஐயோ அப்பத்தான் கிளம்ப பார்த்தான்னு சொல்லி அழுகிறாங்க. எல்லாருக்கும் வேடிக்கையாக இருக்குது. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையான அங்கே ராஜாங்க கேட்க, ஐயா நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதாயா, இந்த விஷயத்தில் போய் நான் எதுக்குக்கையா பொய் சொல்ல போகிறேன், நான் உண்மையை தானங்க ஐயா சொல்கிறேன் அப்படின்னு கருப்பு சொல்கிறாங்க. கருப்பு சொன்ன இந்த விஷயத்தை கேட்ட உடனேயே ராஜாங்கோ சன்னாசின்னு எல்லாரும் அதிர்ந்து போக, அம்மா கிளம்புமா, நீ இவ்வளோ நேரம் எங்கள் எல்லார்கிட்டையும் நடிச்சிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு எல்லாமே போய் அப்பத்தா கிளப்புறாங்க. நான் கிளம்பவே இல்லை, அவர் வேலை ஆத்தா உண்மையிலே போய் சேர்ந்துடுச்சான்னு இங்கே வந்துட்டு கருப்பு பயந்து போகிறாங்க. பயந்து போயிட்டு பார்க்கும்போது அப்பத்தாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நேராக தமிழ்ச்செல்வி பக்கத்தில் போய் இருங்க நான் பார்க்குறேன்னு சொல்லும்போது பல்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. அப்பத்தாவுக்கு ரொம்ப ஒரு உடம்பு சீரியஸாக இருக்குது, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கே போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு அவங்க அப்பத்தாவை வந்துட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. என்னடி என்ன நடக்குதுங்கன்னு ஈஸ்வரி தாமரை சௌதரியிலேருந்து எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கருப்பை பார்த்து திட்டவும் செய்கிறாங்க. அம்மா தான் சொன்னிச்சுன்னா உனக்கு எங்கடா போணுச்சு அறிவு, எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்க கூடாதான்னு சொல்ல, அங்கே அப்பத்தா என்னையை திட்டுது, நீ சொல்லக்கூடாது, நான் சொன்னதை மட்டும்தான் செய்யணும்னு சொல்லுது. சரி அது சொன்னது பல செஞ்சால் நல்லது தானே நடக்கும்னு நானும் செஞ்சேன், ஆனால் கடைசியில் அம்மாச்சிக்கு இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி அழுகிறாங்க. சேது கருப்பை பார்த்து முறைக்கிறாங்க. அப்பத்தா கிளம்பி வரட்டும், அதுக்கு அப்புறம் இருக்குன்னு சொல்லி இங்கே சேது வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்க. உள்ளே போகிற டாக்டர்ஸ் அங்கே இங்கேயும் ஓட அவங்க சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்கன்னு சொல்ல, டாக்டர் என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்க போது செக் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அங்கே அப்பத்தாவுக்கு வந்துட்டு எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. செக் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது இங்கே டாக்டர் சொல்கிறாங்க, அவங்க பாய்சன் சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்ல, பாய்சனா, அவங்க எப்படி சாப்பிட்டாங்க, அவங்க சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, அப்போத்தான் ஒரு வேளை நமக்கு தெரியாமல் ஏதாவது சாப்பிட்டுடுச்சா, உண்மையாகவே போய் சேர்ந்துட்டா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க நினச்சிருக்குமோ அப்படின்னு இங்கே கருப்பு நினைக்க, இல்லை அப்போத்தான் என்கிட்ட நல்லா தான் பேசினுச்சு, அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே இல்லைன்னு சொல்லி இங்கே கருப்பு வேகமாக சொல்ல, என்ன நடக்குது இங்கேன்னு எதுவுமே புரியாமல் தமிழ்ச்செல்வி செய்துன்னு பார்த்துட்ருக்க. அவங்க லாஸ்ட்டாக தண்ணி குடிச்சிருக்காங்க, அந்த தண்ணியில் தான் பாய்சன் கலந்துருக்குன்னு சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருக்க வீட்டில் இருக்க எல்லாரும் அதிர்ந்து போகிறாங்க. டே கருப்பு, நான் தான் சொன்னல அப்போத்தான் தண்ணி குடிச்சதுன்னு, நான் தான் அந்த தண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்ல, அப்போது அந்த தண்ணியில் தான் பாய்சனே கலந்துருக்குன்னு சொல்ல, இல்லை அப்பத்தாவுக்கு நான் எதுவும் செய்யலை, நான் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எதுவாக இருந்தாலும் ஒரு 2 or 3 hours போனால் தான் என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாங்க. கொஞ்சம் நேரத்தில் டாக்டர்ஸ் எல்லாமே வராங்க. இங்கே வந்துட்டு எல்லாருமே இங்கே உட்காந்து ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. அம்மாச்சி எப்படியாவது கிளம்பி வெளியே வந்துடணும், சந்தோஷமாக இருக்கணும், அதை நான் பார்க்கணுன்னு எங்கள் தமிழ்ச்செல்வி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சேதுவும் மனசுடைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அப்பத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம மாட்டி போன்றமான்ற ஒரு பயம் எங்கள் ஈஸ்வரிக்கு வரதான் செய்யுது. கருப்பு உடனே நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் செய்கிறாங்க. டாக்டர்ஸ் வந்துட்டு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் தான், ஆனால் அவங்கள கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்கோம், கொஞ்சம் அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் இருக்கணும், அவங்க மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும். அவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அவங்கள கோவப்பட்டு யாரும் திட்டிடாதீங்க, ஏதாவது ஒரு வார்த்தை அவங்க மனசு நோகிற மாதிரி பேசினீங்கனாலும் அதனால் அவங்களுக்கு தான் ஆபத்து, அவங்க உயிருக்கு தான் ஆபத்து. அவங்க ஆசைப்பட்ட விஷயத்த செய்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, வயசானவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அதை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு போக, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போது அப்போ தான் என்ன தான் கண்ணு முழிச்சாலும் அவங்க கிட்ட வந்துட்டு விஷயத்தை கேட்க முடியாது. கேட்டு
திருத்தவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவங்க அங்கேருந்து போகிறாங்க. இங்கே இருக்க கருப்பு வந்துட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து ஐயா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரேன். என்னாச்சு கருப்பு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா நம்ம அப்பத்தான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்பத்தாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பத்தா இப்போ கொஞ்சம் உடம்பு சரியாயிடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் நீ இந்த விஷயத்தில் எங்ககிட்ட சொல்லியிருக்கணும் கருப்பு. கோபம் இருக்கு, இப்போ எனக்கு உங்கள் மேலே தான் இருக்குன்னு சொல்லி ராஜாங்க சன்னாசினி எல்லாருமே கருப்பை தான் திட்டுறாங்க. நான் சொல்ல வரதை முதல்ல ஒரு நிமிஷம் முழுசாக கேளுங்க ஐயா அப்படின்னு கருப்பு சொல்ல, என்னத்தை சொல்ல போறீங்க, முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்பி வெளியே போங்கன்னு சொல்லி அங்கே சேது வந்து இங்கே கருப்பை திட்ட, இப்போ எதுக்கு கருப்பண்ணனை திட்டியா, அவங்கள தப்பு பண்ணாங்க, நாம் யாரும் எந்த கேள்வியும் அப்பத்தாட்ட கேட்கக்கூடாதுன்றதுக்காக இவங்களை திட்டி என்ன பண்ணுறது, எல்லாத்தையுமே பண்ணணும்னு நினச்சது நம்ம அம்மா வச்சு தானே அப்படின்னு எங்கள் சேது இங்கேருந்து தமிழ்ச்செல்வி வந்துட்டு காப்பாற்றி விடுறாங்க. முதல்ல அவர் என்ன சொல்ல வராருன்னு கேளுங்க, அதை விட்டுட்டு எப்போதுமே மற்றவங்களை பேச விடாமல் நீங்கள் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காதீங்க நீங்கள் சேதுவை திட்டுறாங்க. தமிழ் பேசினதை திட்டிட்டு இருக்கும்போதே அமைதியாக இருக்காங்க. இங்கே தாமரையிலேருந்து எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. கடைசியில் நம்ம அம்மாச்சி நினச்ச மாதிரி இப்படியெல்லாம் நடந்து போச்சு. அதுவும் இல்லாமல் அதுகிட்ட நீ யாரும் கேள்வி கூட கேட்கக்கூடாதான் அப்படின்னு சாவித்திரி ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கண்ணே அப்படின்னு இங்கே சேது தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அப்போ தான் ஒன்றும் விஷம் குடிக்கல, அப்போ தான் சாப்பிட்ட தண்ணியில் தான் யாரோ ஒருத்தவங்க விஷத்தை கலந்துருக்காங்கன்னு சொல்ல, என்ன சொல்கிற கருப்புன்னு கேட்க, ஆமாம் தண்ணி குடத்துக்கு பக்கத்தில் அங்கே கிச்சனில் இந்த டேப்லெட்டை பார்த்தேன், இந்த யாரோ நச்சு அங்கே அப்பத்தோடைய தண்ணியில் கலந்துருக்காங்க, அப்போ அப்பத்தா உயிரோடு இருக்க விஷயம் வீட்டில் வேறு யாரோ ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இங்கே கருப்பு சொல்லவும் செய்கிறாங்க. அப்பத்தா கண்ணு முழிச்சாதான் அது யார் என்னன்னு நமக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது கருப்பு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நேராக ஆத்தா கண்ணு முழிச்சாச்சுன்னு டாக்டர் சொல்ல உள்ளே போகிறாங்க. எதுக்குமா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் நான் என்னமோ சும்மா தாண்டா நடித்தேன், உண்மையிலேயே சாவு பயத்தை கண்ணில் காட்டிட்டாங்கடா அப்படின்னு சொல்ல, எனக்கு இப்படி நடந்ததெல்லாம் யார் பண்ண வேலை அப்படின்னு கேட்க, இங்கே உடனே ராஜாங்க சொல்கிறாங்க, நீ சாப்பிட்ட தண்ணியில் யாரோ இங்கே பாய்சன் கலந்துட்டதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல கருப்பு ஓடி வராங்க. இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பத்தாவும் மோகனாவுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்ல, மோகனாவும் என்னங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலையை ஆட்ட, நீயுமா மோகனா எங்கள் கூட்டுன்னு சொல்ல, சேது வாழ்க்கைக்காக எங்கள் அத்தை இந்த மாதிரி செய்யணும்னு சொன்னாங்க என்கிட்ட, நேற்று நைட்டு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல, அப்போ மோகனா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க இப்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு மட்டும் தெரியாதே அப்படின்னு அங்கே மோகனாவை இன்னொரு குண்டை தூக்கி போடுறாங்க. என்ன மோகனா சொல்கிறேன்னு அங்கே ராஜாங்க கேட்க, ஆமாங்க இந்த விஷயம் இங்கே ஈஸ்வரிக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்ல, சன்னாசிலேருந்து ராஜாங்கத்துலேருந்து ஈஸ்வரியை பார்க்குறாங்க. ஐயோ மாமா இதை நான் செய்யவே இல்லைன்னு சொல்ல, அதை பார்த்துட்ருக்க எங்கள் ராஜாங்கம் சாவு இந்த சன்னாசியும் ஈஸ்வரியை பார்த்துட்டே இருக்காங்க, முறைக்கிறாங்க. நீ தான் அம்மாவுக்கு இங்கே விஷத்தை கலந்து கொடுத்தியான்னு சொல்லி அங்கே சன்னாசி ஓடி வந்து அங்கே ஈஸ்வரியை பார்த்து கேள்வி கேட்க, என்னங்க நான் எதுக்காக இதெல்லாம் செய்ய போகிறேன், அக்காவுக்கு தான் இந்த விஷயம் தெரியும், அப்போ அக்கா தான் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு நீங்கள் கோபப்படுவீங்களான்னு சொல்லி கேட்க, அக்கா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அண்ணி இதை ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க, ஆனால் நீ இதை செஞ்சுருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் தான் செஞ்சானு உங்களுக்கு எப்படிங்க தெரியும், அத்தைக்கு போய் நான் எதுக்காக இதெல்லாம் செய்ய போகிறேன், அதெல்லாம் நான் எதுவும் செய்யலை, வீட்டில் வேறு யார் அத்தனை கூட்டம் சேர்ந்துருக்கு, அவங்கள யாராவது கூட இதை செஞ்சுருக்கலாம்னு சொல்ல, உண்மை தெரிஞ்சதே உங்கள் 3 பேருக்கு மட்டும்தான், கருப்போ மோகனாவோ இதை செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எனக்கு ஓ மேலே தான் சந்தேகமே இருக்குன்னு சன்னாசி சொல்ல, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் நீங்கள் என்னை இன்னும் வம்பு பண்ணுறீங்க, இன்னமும் என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது வீட்டுக்கு அவசரமாக ஓடி வர மலர் அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க. என்ன மலர் என்ன விஷயம்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க, இதை ஈஸ்வரியத்தை எதுவுமே செய்யலைன்னு சொல்ல, வேற யார் இதெல்லாம் செஞ்சதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் தான் போஸ் தான் இதெல்லாம் செஞ்சதுன்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம் அவர் தான் வீட்டுக்கு வந்தார், அவர் அப்போ தான் இறந்ததும் அவர் தான் அங்கே வந்திருந்தாரே அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா தான் சொல்கிறாங்க ஒரு ஈஸ்வரியை வந்துட்டு எல்லாமே பார்க்குறாங்க. ஈஸ்வரி தான் போஸவுக்கு வந்துட்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க. போஸ் தான் வந்துட்டு இந்த பொய்யான சாவை உண்மையான சாவை மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அங்கே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு மலர் வந்துட்டு எட்டி பார்த்துருக்கவும் செய்யிருக்காங்க. தண்ணி யாருக்கு அதில் என்னத்தை கலக்கிறாருன்னு பார்த்துட்டு அந்த நேரத்தில் தான் இங்கே வெளியில் பிரச்சனைன்னு எல்லாருமே போகும்போது மலருமே கிளம்பி போயிட்டாங்க. அப்போ தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்றது நல்லாவே புரியுது. அந்த விஷயத்த சொன்னதும் சேதுவோ ராஜாங்கமோ நீ சும்மா இல்லை, சன்னாசியுமே சும்மா இல்லை, போலீஸை வரவழைச்சு அந்த போஸை வந்துட்டு கைது பண்ண வைக்கிறாங்க. சொந்த பாட்டிக்கே விஷயத்தை கொடுத்து கொல்ற அளவுக்கு அவன் போயிட்டானா, இப்படியெல்லாம் அடி பிள்ளையை வளர்ப்பன்னு சொல்லி ஈஸ்வரியை திட்டுறாங்க. இவளை என்ன பிள்ளையை வளர்த்தா, இவளும் சேர்ந்துக்கிட்டு தானே என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான்னு இங்கே ஈஸ்வரியை திட்ட, ஈஸ்வரி மட்டும் இல்லை
ஈஸ்வரி போஸ் மட்டும் இல்லை அங்கே சித்ரா எல்லாருமே அங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஒதுக்கி வைக்கவும் செய்கிறாங்க. இனி இந்த கொட்டகையில் கூட உங்களுக்கு இடம் இல்லைன்னு அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பவும் செய்ய இது எதுவுமே எதிர்பார்க்காத ஈஸ்வரி ஈஸியாக இந்த விஷயத்தை முடிச்சிடலாம், சீக்கிரமாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு பார்த்தா கடைசியில் இந்த தமிழ்ச்செல்வி பல்ஸ் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இந்த கிழவியை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் என் பிள்ளையை ஜெயிலில் தள்ளிட்டாலேன்னு ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க ஈஸ்வரி. அப்போ தான் இந்த கதையோட மெயின் பார்ட்டே. அவங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருந்து இந்த மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் போட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.